வந்து திலகபாமா அக்கா வந்து இன்னொரு பெரிய ஆச்சரியம் வந்து அவர்களுடைய தீவிர இலக்கியங்கள்ல இந்த மாதிரி வந்து பெரிய ஒரு பங்களிச்சிருக்காங்க. எங்களுக்கு பெரிய ஆச்சரியம். நாங்கெல்லாம் பார்த்த கூட டிபேட்ல வந்து பயங்கரமா சண்டை போட்டு மல்லு கட்டி நிக்கிறது தான். அது வந்து அக்கா தமிழிசை அவர்களுக்கும் அக்கா திலகபாமாவுக்கும் ஒரு ஒற்றுமை பார்க்குறேன். நல்லா வந்து கொஞ்சமா அறிவு இருக்கு அவனுக்கு மண்டையில மசாலா வேலை அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்லுவாங்க. வந்து பாக்குறதுக்கு வந்து பயங்கர திட்டமா இருக்கும். அதை கூட சிரிச்சுட்டு சொல்லுவாங்க. கொஞ்சம் அறிவியல் இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து என்ன சிரிச்ச முகம் அது வந்து. ஆனா நல்ல கடுமையா வந்து ஃபைட் பண்ணுவாங்க, விடவே மாட்டாங்க, விட்டு கொடுக்காத ஒரு தன்மை. எங்களுக்கு வந்து அரசியல்வாதி திலகபாமா மட்டும்தான் தெரியும். ரொம்ப சிறப்பான விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ரைட் டிசிஷனை சரியான நேரத்தில் எடுத்திருக்கு. அக்காவும் ரைட் டிசிஷனை சரியான நேரத்தில் எடுத்திருக்கிறாங்க. அது நம்ம கண்கூட பாக்குறோம். நம்ம வந்து எந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்கிறது ரொம்ப டஃப்பான டிசிஷன். அது வந்து அண்ணன் வந்து அரசியலே பேசாம அவரை மீறி ஒரு அரசியல் பேசுறாரு. அப்போ ஒரு நல்லா எடுத்துட்டாரு பாலிடிக்ஸ் அப்ப எடுத்துட்டு போட்டு கூட எவ்வளவு பார்த்தாச்சு. மூத்தவர்கள் எப்படி வந்து இளைய தலைமுறைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கலா இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கண்கூட பார்த்தோம். அந்த மாதிரியான டஃப் டிசிஷன் வந்து ரொம்ப சிக்கல் தான். அது வந்து அக்கா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தாங்க. பட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து அந்த புத்தகத்தை சமர்ப்பிக்கும் போது பெரியவருக்கும் சின்னவருக்கும் சேர்த்தே சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க. அது வந்து எந்த பிரச்சனையும் வரும்போது அப்ப வந்து அந்த பஞ்சாயத்து இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. அதாவது நான் வந்து புத்தகம் யாருக்குன்னா எனக்கு வந்து வழிகாட்டியாக இருந்த தலைவருக்கு மருத்துவர் மூத்த ஐயா அவர்களுக்கும் அதே மாதிரி சின்ன மருத்துவர் ராம அன்புமணி அவர்களுக்கும் சேர்ந்து கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய அரசியல்வாதிகளுக்காக உரிய கெட்டிக்காரத்தனம் பாக்குறேன் நான். இந்த புத்தகம் வந்து எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு. என்னன்னா இது வந்து இது என்ன புத்தகம்னு எனக்கு ஒரு பிடிபடுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு. நானும் புரட்டி போட்டு பார்த்தேன். அக்கா கேட்டாங்க அந்த புத்தகத்தை படிச்சிக்கலாம் போல ஃபுல்லா அப்படின்னு கேட்டாங்க. தம்பி வேற மானத்தை வாங்கி விட்டாரு. புத்தகங்களே படிக்காமல் அது அணிந்துரை சொல்றதுக்கு வந்துட்டாங்க. நம்மளை பத்தி யாரும் சொல்லிட்டாங்க போல தெரியுது அப்படின்னு. அப்போ வந்து அக்கா கேட்டாங்க இந்த மாதிரி நீங்க புக்கை படிச்சிக்கலாம். அதனே படிக்க வேண்டிய விதமா நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து அதுக்கு சில ட்ரிக் இருக்குது. நான் கூட நம்ம தனியா யாராவது கேட்டீங்கன்னு சொல்றேன். நான் வந்து டெய்லிக்கு சொல்லியிருப்பேன். அது மாதிரி வந்து அதுல வந்து பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் இருந்துச்சு. அது வந்து டைரி மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இது வந்து முகநூல் படைப்புகளுடைய தொகுப்புமாறு இருக்குது, கட்டுரை தொகுப்புமாறு இருக்குது, அறிக்கை தொகுப்புமாறு இருக்குது, எல்லாமே இருக்குது. அது ஃபுல்லா நம்ம வந்து படிக்கும் போது வந்து ஒரு அவங்களுடைய அறிக்கையில கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய பேஸ்புக் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க, அவங்களுடைய கருத்தை வெளிப்படுத்திருக்கிறாங்க. என்னைக்கோ ஒரு கருத்து இருக்கு. அப்ப என்ன இருக்குன்னு பார்க்கும்போது நமக்கு வந்து முழுக்க படிக்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து பிடிபடுச்சு. படிக்க எனக்கு ஒரு பிடிப்பட்ட விஷயம் வந்து இது வந்து நெஞ்சுக்கு நீதி கலைஞருடைய புத்தகம் மாதிரி இருக்குது. இது வந்து தினத்தந்தி மாதிரி இருக்குன்னு எனக்கு ரெண்டு எண்ணங்கள் தோணுச்சு. ஒண்ணு என்ன அப்படின்னா நாங்க வந்து வேற ஊடகங்கள்ல இருந்தாலும் வந்து தினத்தந்தியை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுப்போம். நாங்க வேற ஊடகங்கள் இருந்தா கூட நம்ம அந்த வரலாறு எல்லாம் பின்னாடி என்ன நினைச்சுனான்னு பார்க்கும்போது தினத்தந்தியில தான் மிஸ் ஆகாம நியூஸ் இருக்கும். நம்ம வந்து எதுவா இருந்தாலும் போட்டுருவாங்க. மற்ற எல்லா ஊடகங்களையுமே வந்து சில ஒரு பக்கத்தை சில சேர்ப்பாங்க, சில சேர்க்க மாட்டாங்க. தினத்தந்தி வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுருவாங்க. அப்ப நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஹிஸ்டாரிக்கலா நம்ம வந்து குரோனாலஜிக்கலா எடுக்கும்போது இந்த சம்பவம் நடந்துச்சா இல்லையான்னு பாக்குறதுக்கு நீங்க வந்து ரெஃபர் பண்ணி பாக்குறேன் பேக் டேட்ல பார்த்தா அத மாதிரி வந்து அக்காவுடைய புத்தகத்துல நமக்கு வந்து அவர்களுடைய கருத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், அன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிற ஒரு வரலாற்று பதிவு நமக்கு வந்து ரொம்ப முக்கியமா கிடைக்கும். அதுலயே ஒரு 4-5 பதிவுகள் நான் எடுத்தேன். ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியதா இருந்துச்சு. நான் ஆக்சுவலா நான் மறந்துட்டேன். நம்ம வந்து காலப்போக்கில் வேற நம்ம ஆட்சிகள் அரசியல்வாதிகள் இருக்கும்போது நமக்கு பிரச்சனைக்கு பஞ்சம் இல்லை. நம்ம பழைய பிரச்சனை தான் பேசுங்கிற அவசியம் இல்லை. மறுநாள் புது புதுசு அணையிலே கொடுத்துருவாங்க. அதனால நமக்கு வந்து பழசு தேடி நம்ம வந்து இப்பதான் பிரச்சனை. அப்ப இதை திருப்பி ரீகால் பண்ணி இந்த புத்தகத்தை படிக்கும் போது ஆமா எப்படி நினைச்சுக்கிற அப்படிங்கிற பழைய விஷயங்களை ஞாபகம். அப்படி வந்து ஒரு ரீகால் பண்ணக்கூடிய அளவு ஒரு தினத்தந்தி பேப்பர் மாதிரி இருந்துச்சு பாக்குறேன். அப்புறம் வந்து கட்டாயமா ஒரு நெஞ்சுக்கு நீதி மாதிரி இருந்துச்சு. கலைஞருடைய வரலாறு அது அவருடைய நெஞ்சுக்கு தான் நீதி. அது வந்து ஒரு குழப்பம் இல்லை. இருந்தாலும் கூட அதுல வந்து ஒரு நியாயம் இருக்கும். நமக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கு டைமென்ஷன் மாறினாலும் அதுல வந்து ஒரு ஃபேக்ட் இருக்குல்ல. நீங்க வந்து அது வந்து அவர்களுடைய பார்வை மாறி இருக்கும் நமக்கு. ஆனா வந்து சம்பவம் ஒன்னா இருக்குல்ல. அதற்கு பிறகு நமக்கு வந்து ரெண்டு பக்கம் தெரிஞ்சுட்டா உங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கும். அது போல வந்து சம்பவங்களுடைய ஒரு பகுதி ஒரு சார்பு என்னவா இருந்துச்சு, என்ன நடந்துச்சுன்னு பாக்குறதுக்கு அக்காவுடைய இந்த புத்தகம் ரொம்ப நிச்சயமா உதவும். அது வந்து கிட்டத்தட்ட 400 பக்கம் எக்ஸாக்டா 222 அத்தியாயம் 2006 ஆரம்பிச்சு 2025 வரைக்கும் முடியுது. எல்லாத்தையும் போடுறாங்க. அவங்க வந்து அணிந்துரை ஏன் இதுல இல்லை அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அதுக்கு ஒரு போட்டு சின்னையாட்டையும் பெரியாட்டையும் வாங்கிருக்கலாமே அப்படின்னு வச்சேன். அந்த நான் இலக்கியவாதை பத்தி பேசும்போது நான் புத்தகத்தை படிக்கும்போது வந்துச்சேன். புதுமை பித்தனை ரெஃபர் பண்ணக்கூடிய ஒரு அரசியல்வாதி வந்து நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் தான். அது வந்து யாருன்னு கேட்டுருவாங்க. யாராவது அரசியல் தலைவர்களை போயிட்டு நீங்க புதுமை பித்தன் படிச்சிருக்கீங்கன்னா யாருங்க, அது வந்து எந்த கவுன்சிலர், எந்த மாவட்டம், எந்த வட்டம் கேட்டுருவாங்க. அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவரை மேற்கோள் காட்டி அரசியல் கட்டுரையில அவரை ரெஃபர் பண்ணி கொண்டிருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு தரப்புகளுக்கு இடையில நமக்கு வந்து வரலாறு ரொம்ப முக்கியம். நோ டவுட் வரலாறு பதிவு பண்ணிட்டே இருக்கணும். அது வந்து நிறைய நம்ம கேட்டுப்போம். வரலாறு படிக்காதவர்களுக்கு வரலாறு கிடையாது, வரலாறு படிக்காதவர்கள் வரலாறு படைக்க முடியாது இருப்பாங்க. அப்ப வந்து இது வந்து ஒரு வரலாற்று பதிவா நான் பாக்குறேன். இத்தனை காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 20 வருஷத்துல வந்து
ஒரு 222 கட்டுரைகள் அது மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அப்ப அவ்வளவு தொடர்ந்து அந்த எழுத்து வரும்போது என்னென்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அதுல உண்மை என்ன இருக்கு, அவங்க மாற்று பார்வை என்ன இருக்குங்கிறது அவர்களுக்கான விஷயம். அதை வந்து அவங்கவுங்க பார்வைக்கிறோம். அந்த பார்வைக்கு தூண்டுகோலா இந்த புத்தகம் வந்து கட்டுரைகள் இருக்குங்கிற பாக்குறேன். இலவசத்தை எதிர்க்கக்கூடிய துணிச்சல், அது வந்து அவருடைய கட்டுரையில வந்து அது இலவசம் என்பது நத்திங் பட் ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு சும்மா அக்காவுடைய புத்தகத்தை படிக்கும்போது ஞாபகம், சாத்தூர்ல பட்டாசு ஆலை விபத்துல வந்து 27 பேர் இருக்கிறாங்க. அதுவும் எங்க மாவட்டத்தை சேர்ந்தது. 27 பேர், 1-2 ஒரே விபத்துல 27 பேர் வந்து இறக்குறாங்க. அந்த இறந்தவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய். அது வந்து அவன் பாவம் தொழில் பண்ணி வேலை பார்க்கும்போது செத்து போயிட்டான். அதனால 3 லட்சம் ரூபாய் தான். குடிச்சு போய் செத்து போயிட்டாங்க, 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். குடிக்காம வந்து அவங்க வேலை பார்க்கும்போது செத்து போயிட்டா 3 லட்சம் ரூபாய் தான். சோ வந்து 27 பேர் இறந்துருக்காங்க. அவர்களுக்கு 3 லட்சம் ரூபாய் தான் அரசாங்கம் கொடுத்துருக்கு. குறிப்பிட்டிருக்கக்கூடிய புத்தகத்தில் குறிப்பிடக்கூடிய அந்த விபத்துங்கிறது ஒரு மேஜர் விபத்துகள். அதுவே நடந்திருக்கு. 20-30 நடந்திருக்கு. அதுல வந்து ஒரு விபத்து கொடுப்பாங்க 27 பேர். அப்ப அதற்கு வந்து அரசாங்கம் 3 லட்சம் ரூபாய் கொடுக்குது. அதை பசுமை தீர்ப்பாயம் வாழ்க்கை 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லுது. அதை எடுத்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கிறாங்க தமிழக அரசு. 10 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. இல்லங்க 10 லட்சம் இன்னும் கொடுக்காம இருக்குங்கிறது அந்த கட்டுரையில் வெளிப்படுது. அப்ப நமக்கு வந்து இது வந்து பழச வந்து நினைவுறதுன்னு ஆமா இப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது மேற்கோள் காட்டுறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதே போல வந்து இங்க நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு கூடிய ஒரு பிரச்சனை தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை. அக்கா வந்து ஒரு சம்பவத்தை மேற்கொள் காட்டுறாங்க. இதெல்லாம் வந்து அக்காவோட புத்தகத்துல நமக்கு வந்து நிறைய வருது. இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம், நல்ல விஷயம். அது வந்து இந்த புத்தகங்கள் வந்து ஒரு செய்தியாளனாக நான் வந்து ஒரு இலக்கிய பக்கத்துமே போகாம, ஒரு புத்தக திறனாய்வு பக்கம் போகாம எனக்கு நிறைய விஷயங்களை ரீகால் பண்றதுக்கு இந்த புத்தகம் ரொம்ப அற்புதமா உதவுது. அண்ணன் குறிப்பிட்டது போல அரசியல் அப்படிங்கிறதே ஒரு கடினமான களம். அது வந்து வெகு நிச்சயமாக ஆண்களுக்கான களமாகத்தான் இருக்குது. அது வந்து அசம்பிளி எலெக்ஷன்ல போட்டிட்டு இருக்கிறாங்க. சட்டமன்றத்துக்கு 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷனையும் போட்டிட்டாங்க. 2 முறை வெற்றி வாய்ப்பு கிடைக்காம இருந்துச்சு. 2026 சட்டமன்ற தேர்தல் போட்டிடுவாங்கன்னு நினைக்கிறோம். நல்ல விஷயங்கள் மாம்பழம் கணிந்து வருவதற்கான நிறைய நல்ல விஷயங்கள் தெரிகின்றன. இறைவன் துணை இருக்கட்டும். இந்த புத்தகத்தை நீங்களும் நிறைய படித்து நல்லது நடக்கட்டும். இறைவன் துணை இருக்கட்டும். தேங்க்யூ. அதனால சந்தர்ப்பத்துக்கு ரொம்ப நன்றி. இப்படிக்கு திலகபாமா என்ற இந்த நூலை முதல் பிரதியை வெளியிட்டு இந்த நூலுக்கான அங்கீகாரத்தை பெறுகின்ற திருமிகு மாறன் அவர்களுக்கும், முதல் பிரதியை பெற்று இங்கு ரொம்ப வேகமா புத்தகத்துல இருக்கிற எல்லாருக்கும் வைகை செல்வி, அதற்கப்புறமாக இங்கு வந்து ஒரு கலவையான ஒரு கூட்டம், எல்லாருக்கும் கேள்வி இருந்தது. இது அரசியல் புத்தகமா, அப்ப அரசியல் ஆட்கள் வரணுமா? அரசியல் ஆட்கள் புத்தக வெளியீட்டு கூட்டம் நடத்துறது இல்ல, இலக்கிய கூட்டமா? சூர்யாக்க கூட தயக்கம், இது எதுலயாவது நீ போட்டுட்டு நான் பேசிட்டு அப்புறம் என்னை பேஸ்புக்ல கழுவி ஊத்திடுவாங்க, அதனாலதான் தப்பிச்சுட்டு போட்டு அப்படின்னு. அடுத்து அப்ப இந்த இடைவெளி திரையில தொடர்ந்து எல்லா அமைப்புகளோடும் இந்த அரசியல் வாழ்வு பயணிக்க கிடைத்திருக்கிற வகையாக இன்றைக்கு தூய்மை பணியாளர்களின் போராட்டத்தை முன்னெடுத்த தோழர் எஸ் குமார் அவர்கள் இங்கு வந்திருக்கிறார். தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள். சுதேசி அருண் அவர்கள் இங்க வர்த்தக சங்கத்தை சார்ந்த அவர் வந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் தென்மண்டல சான்றோர் தர்ம பரிபாலன சங்கத்தின் தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். நிகழ்ச்சியில என்னைய வந்து ஒரு 1/2 மணி நேரம் இந்த கான்ட்ரவர்சி ஓடிட்டு இருந்த நேரத்துல எப்படியாவது திலகபாமா வாக்கிய பிடிச்சிட மாட்டோமான்னு கிளம்பி வந்து 2 நாள் தங்கி இருந்து மிகப்பெரிய ஒரு பெரிய வீடியோ எடுத்து நிறைய பேசுபடு பொருளாக்கிய அச்சயா, இப்படி எல்லா தரப்பிலிருந்தும் பாட்டாளி மக்கள் கட்சியினர் என்று எல்லா தரப்பிலிருந்தும் இங்கு வந்து வந்திருக்கிறார்கள். கொஞ்சம் குழப்பமா இருந்தது. யாருக்கு பேச போறோம், இலக்கியவாதிகளுக்கு பேச போறோமா, அரசியல் தலைவர்களுக்கு பேச போறோமான்னு. ஆனா திலகபாமா இந்த 2லும் கலந்து நிற்பவன் தான். இன்னும் சொல்ல போனால் இலக்கியத்திலிருந்து அந்த சொல்லை வினையாக மாற்றுவதற்காக பயணத்தை எடுத்தது அரசியல் என்ற பயணம். எனவே இது 2ம் எனக்கு வேறுபட்ட ஒன்றல்ல. இன்னொன்னு, ஐயா பெரியும் போட்டு அண்ணா பெரியும் போட்டீங்க, ஐயா பேர இப்படி போட்டாங்களா, முன்னக்கூடியவர்கள் அந்த கேள்வி வச்சீங்க. இன்றைக்கு சில மாற்று கருத்துகள் இருக்கலாம். ஆனால் இந்த அரசியலுக்கு நான் உள்வருவதற்கு
சிவகாசியிலிருந்து என்னை ஒருத்தர் கண்டெடுத்தார் என்றால் அது மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அதனால் அந்த 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 இணைப்பை நம்ம இன்னைக்கு மாற்றிக்கொள்ள முடியாது. கருத்து வேறுபாடுகள் வரலாம், ஆனால் மனிதர்கள் மேல் நாங்கள் ஒரு நாளும் வெறுப்பாக அதை மாற்றிக் கொள்வதில்லை. அது இலக்கியம் எங்களுக்கு தந்திருக்கிற பண்பு என்று நான் நம்புகிறேன். இன்னும் சொல்ல போனா சுயமரியாதை மண் பட்டிவீரன் கட்டி தந்திருக்கிற பண்பு என்று கூட நான் சொல்லிக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். 2006 இப்போ வரைக்கும் இருந்த அரசியல் சார்ந்த அறிக்கைகள், இந்த அரசியல் சார்ந்த அறிக்கைகள்ல பொது நலன் சார்ந்த அறிக்கைகள் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கணும். அப்ப சங்கங்கள், நாடா சங்கங்கள் இருந்த பிரச்சனைகளை தொடர்ந்து பேசிக்கொண்ட இன்னொரு சண்டை அடிச்சிருக்கோம். இந்த சங்கத்தில் இந்த தலைவர் வேண்டாம், அதுக்கு பதிலா இந்த கட்டமைப்பை மாத்துங்கன்னு போய் உள்ள போய் சேரால் அடி வாங்கிலாம் வெளியே வந்திருக்கோம். அப்போ ஒரு அமைப்பு மக்களுக்கான அமைப்பாக எப்போ இல்லாம போகுதோ அந்த இடத்துல உடைத்து வேறொன்றாக மாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த மறுசீரமைப்பு பணியை செய்கிறவன் இங்கு சமூகத்து மேல் அக்கறை கொண்டவனாக இருக்கிறான். அந்த வகையில் தான் இந்த எழுத்துக்கள் உங்களிடம் வந்து சேர்ந்திருக்கின்றன. காலத்திற்கு ஏற்றாற்போல் சில கருத்துக்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. பட்டிவீரம்பட்டியிலிருந்து நான் வந்தபோது நான் என்ன சாதின்னு எனக்கு பட்டிவீரம்பட்டி சொல்லி தரல. சமுத்திரபாண்டியார் காலத்தை அவங்க வழக்கமோ என்னமோ தொடர்ந்து எதிர்க்கிற நபர் யார், என்ன சமூகம் என்று பார்ப்பதற்கு எனக்கு சொல்லித் தரப்படவில்லை. ஆனால் வெளியே வந்து விழுந்த போது, அல்ல இந்த சமூகத்தோடு கிராமங்கள் தோறும் பயணிக்கிற போது, இந்த சாதி என்று ஒன்று இருக்கிறது, அதை எப்படி நாம் கடந்தேற வேண்டும், சுமூகமாக எப்படி கடந்தேற வேண்டும் என்று யோசிக்க வேண்டிய கட்டாயம் கொண்டு வருகிறது. பட்டிவீரம்பட்டியிலிருந்து வரக்கூடிய போது முத வெளியே வந்தோடனே என்ன எல்லாம் சாதி பேர் கேட்கிறாங்க. இந்த சாதி ஒதுக்கீடு தேவையான கேள்வி கூட அப்ப இருந்தது. ஆனால் எங்க வெளியே வந்து இந்த வட மாவட்டங்கள்ல, தமிழகத்தின் வட மாவட்டங்களில் கிராமங்கள் தோறும் பயணிக்கிற போது நீ எந்த சமூகம் ஆண்ட சமூகம் என்று சொல்கிறீங்களோ அதுவே ஒரு இடத்துல அண்டாரம் கட்சியாவும் உட்கார்ந்துட்டு இருக்கிற சூழல்ல பார்த்துட்டாங்க. அப்போ சமூக சங்கங்கள் என்ன பணியாற்றுகிறது, இந்த சமூக அமைப்புகள் என்ன பணியாற்றுகிறது, இல்ல அரசியல் இதை எல்லாவற்றையும் சரி செய்வதற்கான எந்த இடத்தை கையில் வைத்திருக்கிறது, இப்படி ஏகப்பட்ட கேள்விகளை உள்ளடக்கி கொண்டே இதுல கொஞ்சம் தான் எழுதி பார்க்கிறது. எல்லாத்தையும் எழுதி பார்க்க முடியும். லட்சுமி அம்மா எனக்கு மாலன் அவர்கள் நினைவுபடுத்தினார். இந்த எழுத்துக்கு நான் வர்றதுக்கு, வீட்டை விட்டு இந்த சமூகத்தோட தொடர்பு கொள்வதற்கு மிக முக்கியமான காரணம் லட்சுமி அம்மா. அவர்களுக்கும் எனக்கும் 50 வருஷ இடைவெளி. 75 வயதில் அவர்களை சந்திக்கிறேன். அப்போ எனக்கு 25 வயசு. இந்த உலகத்துக்கு என் எழுத்தை வெளியே கொண்டு வந்தவர் லட்சுமி அம்மா. ஆனால் அரசியல் பக்கம் நான் வந்த உதவம் ரொம்ப பயந்தாங்க. எழுத்து காணாம போயிடும், எழுத்து தொலைச்சிடாத. ஆனா அரசியலும் நான் சந்திக்கின்ற இந்த மக்களும் இங்கு சந்திக்கிற பிரச்சனைகளும் இன்னும் எனக்கு அதிகம் எழுத வேண்டிய தேவையை கொடுத்து கொண்டே இருக்கிறது. சொல்ல போனால் 15 நாள் சிறையில இருந்தத வெளியே வந்து 100ஆவது நாள்ல அந்த சிறை அனுபவம் மட்டும் புத்தகமா போட்டேன். ஆனா இன்னமும் 130 பெண் கைதிகளுடன் இருந்த அந்த 15 நாட்கள் உள்ளுக்குள்ள ரணமா உறுத்திக்கிட்டே இருக்கு. எழுதிக்கிட்டே இருக்கிறேன். அந்த நாவல் எப்ப முடியுதோ அது வரைக்கும் நம்மளுக்கான களம் வந்து எழுத்து, இந்த செயல்பாடும் எழுத்து இதோட சேர்ந்துதான் பயணிச்சிட்டு. அன்றைக்கு பேசின வார்த்தை இன்றைக்கு மாறி இன்னொன்னு பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்புகளை பேசியிருக்கோம். ஆனா என்னைக்குமே அந்த சம்பவத்தின் மேல் என்ன குற்றம் இருக்கோ அதை மட்டும் தான் நான் பதிவு பண்ணிருக்கேன். சம்பவத்தினால் தான் ஒரு அரசியல் இயக்கத்தையும் குறை சொல்லியிருக்கிறோமே ஒழிய எந்த இடத்துலயும் அரசியல் இயக்கமே முற்றிலும் தவறு என்ற வார்த்தையை நான் எந்த அந்த 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 வாதத்தை எனக்கு வந்து என்னுடைய இலக்கியமோ என்னுடைய சூழலோ பழக்கவில்லை. அதனால அதிமுகவா சரி, பாஜகவா இருந்தாலும் சரி, அன்றைக்கு அந்த சம்பவங்களின் மேல நம்ம குற்றச்சாட்டை வைக்கிறோம். அது கடந்து வருகிற போது அடுத்து இருந்த 2021 திமுக உள்ள வந்த பிறகு சரி 10 வருஷம் கழிச்சு ஆட்சியை கையில கொடுத்துட்டாங்கல்ல, ஏதாவது நல்லது செய்து ஒரு பாராட்ட வாங்கிட மாட்டாங்களா, செய்யட்டும் பாராட்டிட்டு போகிற நினைப்பு கூட என் மனசுல இருக்குது. ஆனா இன்னைக்கு அது எதுவுமே இல்லாம தொடர்ச்சி தூக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பதிவுகள் அத்தனையும் சொல் வந்து ஏதாவது ஒரு வகையில வினையாற்றியே ஆக வேண்டும். அது ஆற்றலாம் அந்த சொல் பயனில்லாத சொல்லா மாறிடும். இன்னும் சொல்ல போனா
இலவசங்களா ஏமாற்றுகள் என்ற கட்டுரைய நான் வந்து அப்ப பத்திரிகைகள்லாம் வேகமா வாங்கி போடுறேன். தமிழ் மனம் ஒரு வெப்பேஜ் வந்தது. இப்ப முகநூல் வந்த கூட எல்லாரும் எழுதுறாங்க. ஆனா முதல்ல இணையங்கள்ல எழுதுறது வந்து அரிதா இருந்த நேரத்துல இந்த கட்டுரை வந்த பிறகுதான் விலையில்லாதங்கிற வார்த்தையை அரசு மாத்துச்சு. அதை எனக்கு ஆத்தென்டிக்கேட்டா பதிவு பண்றதுக்கு இல்லைனாலும் எனக்கு அந்த சந்தர்ப்பத்தை நல்லா தெரியும். இலவசமா ஏமாற்றுகள் கட்டுரை வந்த பிறகுதான் விலையில்லாதங்கிற வார்த்தையை மாத்துறாங்க. அப்போ ஒரு சொல் வினையாற்று, ஒரு சொல் அரசியலா மாறி. பள்ளியறைங்கிற வார்த்தைய தூங்க போற இடமாக ஒருத்தரால சொல்ல முடியுது, விழுத்திருக்கிற இடமாக ஒருத்தரால சொல்ல முடியுது. அப்போ ஒரு வார்த்தைய அரசியலா மதம் கூட சில நேரம் மாற்றான், மனிதன் மாற்றான், சமூகம் மாற்றான். அப்ப இந்த சொல் ஏதாவது ஒரு இடத்தில் என்னுடைய ஒரு மந்திரமாக மாறிடாதாங்க அக்கறையில மீண்டும் மீண்டும் என் மனவழியை, என் கேள்வியை எழுதி பார்த்து கொண்டே இருக்கின்றேன். இன்னும் சொல்ல போனாங்க, இங்க இருக்கிற எல்லா அரசியலும் எனக்கு ஒரு அந்நியமான அரசியல் தான். நான் பல நேரம் அதுக்கு நான் பொருத்தமானவளா என்ற கேள்வி கூட இருக்கிறது. காரணம், நீங்க அடிக்கடி உச்சரிக்கிற வார்த்தை அந்த நேர்மை. நீங்க நேர்மையா ஒண்ணும் இல்ல, நீங்க ஒரு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்கன்னா இல்ல சாப்பிட்டுட்டு வந்துட்டேன்னு போய் சொல்றது நம்ம நலம் பயக்கும் என்று நம்பி சொல்லுகிறோம். அப்படியான ஒரு நேர்மையைத்தான் நம்ம கையில வச்சிருக்கோம். இன்னைக்கு ஏன் வரலைன்னா, இன்னைக்கு உண்மையிலேயே பல பேருக்கு வர முடியாத காரணம் இருக்குன்னா, உங்க கூட்டத்துக்கு வந்தா எனக்கு பணி டிரான்ஸ்பர் ஆயிடும்ங்கிற பயம் கூட சில இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ என்னுடைய புத்தகத்தை ஒரு பதிப்பாசிரியர் 10 பிரதி எல்லாம் சரி பார்த்து கொண்டு வந்து கொடுத்த பிறகு, இல்ல இந்த புத்தகத்தை பதிப்பிக்க முடியாது, நான் போட முடியாது, உங்க புத்தகத்தை போட்டா வேறொருத்தவர்கள் புத்தகத்தை தரமாட்டேன் என்று கடைபிடிக்கிறார்கள் என்று பதிப்பகங்கள் என் புத்தகத்தை நிராகரிப்பார்கள். மிகப்பெரிய புத்தகம், இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கிற புத்தகம் கிடையாது. அப்போ இதையெல்லாம் யோசிக்கிற போது நான் சொல்றேன், எனக்கு நீ இதை போட்ட கருத்து பிடிக்கல, அதனால நான் இந்த புத்தகத்தை நிராகரிக்கிறேன் நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஹேட்ஸ்ஆப் சொல்லியிருப்பேன், அதை வந்து மதிச்சிருப்பேன். ஆனா உன் புத்தகத்தை போட்டா இன்னொருத்தர் புத்தகம் போட விடமாட்டாங்க அப்படின்னு சொன்னா, புத்தகம் எனக்கு வியாபாரம் ஆகாதுன்னு சொன்னா, நீங்க இலக்கியத்துக்கு என்ன செய்ய வரீங்க? நீங்க உங்களால நேர்மையா இருக்க முடியல, எங்களால உண்மையா இருக்க முடியல, நாங்க நினைச்சத சொல்ல முடியல. நானும் கூட தவறுகள் செய்யலாம், எல்லோரும் மனிதன் தவறுகள் செய்யலாம். ஆனா தவறுக்குள்ளேயே நான் நின்று கொண்டிருப்பேனா? இல்ல, அதுல இருந்து வெளியே வர பார்க்கிற முயற்சி தான் திரும்பி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்கள் செய்து பார்க்கிறோம், எழுதி பார்க்கிறோம். ஆனால் இன்னும் நம்மளால் இந்த அரசியலை எவ்வளவு விளக்கமா பேசினாலும் நாம நினைச்சது ஒன்றாக மாற்ற முடியவில்லை. ஏன் அறிவு சார்ந்த இடங்களில் கூட இன்றைக்கு போலித்தனங்களும் பொய்மைகளும் குடியேறிவிட்டன. ஆசிரியர் பணிக்கே நாங்கள் லட்சங்கள் கொடுத்துதான் உள்ளே போய் உட்கார வேண்டி இருக்கிறது. அப்புறம் எப்படி அந்த ஆசிரியர் என் பிள்ளைகள் விழுமியங்களை சொல்லிக் கொடுப்பார்? அப்போ என்னுடைய தலைமுறை நானே பல நேரம் தனித்து விடப்பட்டதாகத்தான் உணர்கிறேன். அந்த தனித்து விட்டப்பட்ட இடத்திலிருந்து யாரையாவது கூட்டு சேர்த்துக் கொள்ள மாட்டோமா? எங்கேயாவது ஒவ்வொரு இடத்திலிருந்தும் நம் உணர்வோடு கொண்டு போகிற ஒரு இலை கிடைக்காதா என்ற உணர்வுதான் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகளை எழுதி பார்க்க வைக்கிறது. இல்லை என்றால் சொல்லுவது பேசலாம், போராடலாம், அல்லது டிபேட்ல பேசிட்டு சேனல்ல நிறைய நம்ம முகம் இருந்தது சந்தோஷப்பட்டு போயிடலாம். ஆனா அது போதுமானதாக இல்லை. எனக்கு என் சொல் ஏதாவது ஒரு நிலத்தில் விழுந்து ஒரு வினையாக மாற வேண்டும். அது சங்கங்கள் இருந்து தொடங்கலாம், சாதி சங்கத்தில் இருந்து கூட தொடங்கலாம். ஏன் இன்னைக்கு சாதி சங்கங்கள் உண்மையிலேயே நமக்கு என்ன செய்யணுங்கிறது தெரிஞ்சிருக்கானா? மரம் நடுறோம், போறோம், ஒரு மரம் நடுறோம், போட்டோ எடுக்கிறோம், முகநூல்ல போட்ட பிறகு அந்த மரம் நம்மளுக்கு அப்படிலாம் நம்ம மரம் நட்டதை மட்டும் செய்தியா உண்மையா செய்திருந்தோம்னா இன்னைக்கு தமிழ்நாடு காடா இருந்திருக்கணும். எல்லோரும் சமூக அக்கறையோடு இருக்கிறோம் என்பது காட்டிக்கொள்ள விரும்புகிறோம். உண்மையாக இருப்பதற்கு சில சந்தர்ப்பங்கள் மட்டுமே நமக்கு வாய்க்கிறது. இந்த மது விற்பதற்கு எதிராக போராடி 15 நாள் சிறை சென்ற போது 5 மணி வரைக்கும் உள்ள வச்சிருந்து விட்டுருவாங்கன்னு நம்பிட்டு விட்டுருவாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க. எனக்கு அது தெரியாது. ஏன்னா நான் போனேன், சொன்னடி கேட்கல, கடையை மூடுறதுக்கு விட்டு வாங்கி வச்சிருக்கிறேன். அவன் திறக்கிறான், போலீஸ் காவல் இருக்கு. அங்க இருக்கிற பெண்களை பூரா பெண்களை
சிங்கமா வந்துட்டா வெளியே ஓடி போயிடுவாங்கன்னு சொல்லும் போதுதான் எனக்கு கோவம் வருது. அங்க இருக்கிற கல் எடுத்து அந்த பூட்டை கடையை உடைச்சு உள்ள இருக்க எடுத்து தீ வச்சு கொளுத்திட்டு தான் வெளியே வரும். ஆனா 5 மணிக்கு உள்ள வந்த ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் முக்கிய நபர்களும் எனக்கு சொன்னது, போராடுவது எப்படி என்று தெரிந்து கொள்ளாமல் வந்து விட்டீர்கள், என்னென்ன கேட்டுன்னு சொல்லி இருக்கலாம். எப்படி அங்க போராட போலீஸ் தான் சொல்லிட்டு போய் உட்காந்து போட்டோ எடுத்துட்டு பார்த்தா ட்ரெயின் பின்னாடி திரும்பி போயிட்டு ரயில் மறியல் போராட்டம். ஆனா அன்னைக்கு நிகழ்ந்த போராட்டம் அப்படி அல்ல. இன்னும் என்னோட அரசாணை எல்லாரும் வந்து சிறை அரசியல் எதுவுமே தெரியாத சாதாரண பெண்கள், கை குழந்தைகளை வைத்த பெண்கள், மூளையில ஆபரேஷன் பண்ணிட்டு வச்சிருக்க பெண்கள், அவனையெல்லாம் வெளியே விட சொல்லி எவ்வளவோ தெரிஞ்சினேன். நான் அரெஸ்ட் ஆகிறேன். இல்ல இது இந்த முறை இவங்களை அரெஸ்ட் பண்ணிட்டா இனிமே அவங்க அரசியலுக்கு வரமாட்டார்கள் என்று அந்த கைது நிகழ்த்தப்பட்டது. அதற்கப்புறம் இன்னும் வலுவாக களம் எனக்கு காத்திருக்கிறது. மீண்டும் மீண்டும் சொல்வது, சொற்கள் வினையாக மாறுவதற்கான தருணங்களை தேடிக்கொண்டே இருக்கு. எல்லார்கிட்டையும் நினைப்பு இருக்கு, எல்லார்கிட்டையும் ஆசை இருக்கு, இந்த சமூகத்தை மாற்றுகிற முதல் நபராக நாம் இருக்க வேண்டும் என்று. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல எல்லாம் நடக்காது, அதெல்லாம் பழைய காலம்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டே இருக்கிறோம். மன ஓட்டத்தை, மன இலையை ஒன்றுபடுத்தவும், மன ஓட்டத்தை பெருக்கவும் நாம் இங்கு தயாராக இல்லை. ஆனால் நான் இன்னமும் பிரயாசைப்பட்டுக் கொண்டே இருக்கேன். ஒவ்வொரு இடத்திலும் என் சொற்களை விதைத்துக் கொண்டே இருப்பதற்கு பழக்கப்படுகிறேன். அதனால்தான் எல்லா இடத்திலும் என்னால் போய் உட்கார முடிகிறது. கூட இப்ப கூட்டம் தான் கட்சிக்காரங்க மட்டும் வர சொல்லியிருந்தா இந்த அரங்கை நிரப்பி விட்டோம், பொருளாதார நிகழ்ச்சி என்று. ஆனால் இது விருப்பப்பட்டு வருகிற நபர்களாக அமைய வேண்டும் என்று தீர்மானிக்கிற போது நாம் திட்டமிட்ட விஷயங்களோடு செல்கின்றோம். இந்த புத்தகம் வெறும் பதிவு மட்டுமல்ல, வெறும் ஒன்று திரட்டல் மட்டுமல்ல. பொன்னம்மாவை போய் சந்தித்த போது கடைசி அவங்க இறக்குறதுக்கு 6 மாசம் அவங்களோட நான் பழகினேன். அவங்க பேசுன அவ்வளவு ரெக்கார்ட் பண்ணேன். ரொம்ப வருத்தமா இருந்தது. இவ்வளவு பெரிய ஆளுமையான பெண்ணை ஒரு சட்டமன்ற அவையில் யாரு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்க போறாங்க அப்படிங்கும் போது மூத்தவர்கள் தான் பதவி பிரமாணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே, மூத்தவங்கன்னா வயசுல மூத்தவங்க இல்ல, அதிக அளவு யார் ஜெயிச்சிருக்கிற வெற்றி பெற்று சட்டசபைக்கு வந்திருக்காங்க. அப்படி பார்த்தா கருணாநிதியை விட நான் தான் மூத்தவர், நான் தான் பதவி பிரமாணம் செய்திருக்கேன் என்று சொல்லி உரிமையை துணிச்சலாக கேட்டு பெறுகின்ற ஒரு தைரியம் நிலக்கோட்டையில் இருந்து வந்த அந்த பொன்னம்மாவுக்கு இருந்ததென்றால் அத கூட எல்லாரும் மறந்துட்டோம். தன் குடும்ப வாழ்வையை கூட எல்லாரும் ஆம்பளை பையன் வேணும் கேட்ட போது, நான் அரசியலுக்கு வந்துட்டேன், எனக்கு குடும்ப வாழ்வு வேணாம்னு சொல்லி தாலியை கலட்டி தங்கச்சி கழுத்துல போட்டுட்டு வெளியே வந்த அம்மா பொன்னம்மா. இன்னைக்கு வரைக்கும் காங்கிரஸ் இயக்கமும் மறந்து விட்டது, அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களும் மறந்து விட்டார்கள். ஏன் அப்போ பயம் வந்து பதிவு எந்த விஷயம் செய்ததும் கூட, வாழ்நாள ஒவ்வொரு விஷயத்தையும் எவ்வளவு மெனக்கட்டதையும் கூட போகிற போக்கில் இது சாதாரண விஷயமாக அழித்து எழுதிவிட்டு போய்விடுவார்கள். இது என் திலகபாமாவை நினைவு வைத்துக் கொள்வதற்காக அல்ல, திரும்பி திரும்பி இந்த வரலாறை சரி செய்து கொள்வதற்காக நாம் எங்கோ ஒரு இடத்தில் நம்மையும் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அந்த வகையில் இந்த குரலை பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினேன். அதனாலதான் ஆழ்துறைன்னு போட்டா இப்ப 10 பேரை உட்கார்ந்து பேச வச்சா 10 பேருக்கு 10 பேர் வீதம் இந்த அரங்கை இன்னும் பெரிதாக நம்ம நிரப்பியிருக்கலாம். இல்லை, இது விமர்சன உரையாக இருக்க வேண்டும். கேட்கிறவர்களுக்கு அவங்க இன்னொரு இடத்திலிருந்து தங்கல்ல இருந்து கிளம்புவார்கள், அவங்க திலகமானது கிளம்ப மாட்டாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தரை மீண்டும் அவர்கள் கண்டெடுப்பார்கள். அது நடக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டதன் விளைவு இந்த கூட்டம், இந்த அரங்கம் பல நேரங்களில் கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. புத்தக வெளியீடும் விமர்சன கூட்டங்களும் சரியாகத்தான் சென்று கொண்டிருக்கிறதா என்று அமிர்தம் சரி அடிக்கடி கேட்பார். திடீர்னு ஒரு முயற்சி இருக்கிற, இது சரியா வருமானு கேட்பார். ஆனா நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு இந்த முயற்சியும் சரிதான் என்று சொல்லுகிற முதல் நபராகவும் அவர்தான் சரியாதான் இருப்பார். அந்த வகையில் இந்த மாணன் அவர்களின் உரையும் திருமதி ரங்கராஜ் அவர்களின் உரையும்
மாலன் அவர்களை முதலாக என்னை தொலைக்காட்சியில் அறிமுகம் செய்தவர் மாலன் அவர்கள். சன் தொலைக்காட்சியில முதலா அரசியல் பேட்டி எடுத்தவருக்கு மாலன் அவர்கள். ஆனா இன்னைக்கு அன்னைக்கு அவரை பார்த்தா ஒரு பெரிய தூரம் இருந்தது. மெல்ல மெல்ல இலக்கியம் ரொம்ப நெருக்கமாக நிறைய உரையாடக்கூடிய ஒரு தளத்தை உருவாக்கி இருந்தது. அந்த வகையில் என்னோட தொடர்ச்சியாக பயணப்பட்டிருந்த மாலன் அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றி தனது கருத்துக்களை விமர்சன உரையை ஆற்றியது உள்ளபடியே மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். அது மட்டுமல்லாது ரங்கராஜ் பாண்டே அவர்களை எனக்கு அரசியல் எல்லாரும் பேச கேட்டுருவோம். ஆனா கம்பராமாயணத்துல அரசியல் கூட்டணி பற்றி ஒரு உரையை நான் கேட்டேன். உண்மையில எந்த நேரத்திலையும் எந்த விஷயத்தையும் இன்னொருத்தரோட பொருத்தி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதை சரியா பொருத்த தெரியும். அந்த பேச்சு எனக்கு ஒரு ஆர்வத்தை கொடுத்தது. அவர் இந்த புத்தகத்தை விமர்சனம் செய்தால் எப்படி இருக்கும் என்று அந்த வகை அவருடைய இந்த விமர்சன உரைக்கும் எனது மனமார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.